ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போயிருக்கேன், யாராவது இந்த இலக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு செகண்டில் தான் வந்து நம்ம கௌதம்க்கு வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம இலக்கியா வந்து வெளியே கொண்டு வருது. இப்போ நம்ம கௌதம் எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, எப்படி இந்த இலக்கியா வெளியே கூட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு விட்டுருக்க அந்த ஒரு செகண்டில் இப்போ இவங்க வந்து டாக்டர் கையில் வந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம கௌதம் கிளம்பி போயிட்டு அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க, என் பொண்டாட்டி எப்படி வந்து இதெல்லாம் உங்கள் கையில் சொன்னால், எதனால் வந்து இந்த மாதிரி பண்ணா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது தான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இலக்கியாவுக்கு உடனே நானும் இருந்துட்டேன், அவள் இப்போ வந்து ஜெயிலில் இருக்கா. சரி, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்ல, அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இலக்கியா வெளியே கூட்டினது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் கவலையே படாதீங்க கௌதம் அப்படின்னு வந்து அந்த டாக்டர் அம்மா வந்து சொல்லிட்டாங்க. எப்படிடா ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தனக்கா, அவங்க கர்ப்பமா இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காகவும் நான் கொடுத்தது எல்லாமே வந்து போலியான சர்டிஃபிகேட், அது இன்னொரு பொண்ணோட சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து சொல்ல போறேன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் பெரிய ட்விஸ்டே என்னன்னாக்கா, அங்கே ஹாஸ்பிட்டலில் உள்ள அவங்க கையை பிடிச்சி மிரட்டினது எல்லா ஆதாரமும் வந்து எங்கே இருக்குன்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கொடுக்குறத எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போலீஸ்கிட்ட காட்டினா போதும், இல்லை வந்து கோர்ட்டில் வந்து அந்த ஆதாரத்தை காட்டினா போதும், இந்த அஞ்சலியை தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டிடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, இலக்கியாவை நல்லபடியாக வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதுமே வந்து என்ன ஆகுது, நம்ம கௌதமுக்கு ஒரு எனர்ஜியே கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு எதுவுமே ஒரு ஆதாரம் கிடைக்காம எப்படா இலக்கியாவை கொண்டு வராமல் இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து இப்போ கட்ட போகிறாங்க. இந்த அஞ்சலியும் இந்த பைரவும் சேர்ந்து நடத்துகிற ஒரு நாடகத்துக்கு சரியான ஆப்பை தான் வந்து இப்போ நான் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு கேஸை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடுறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ என்ன சொன்னாங்க, நம்ம டாக்டர் வந்து இந்த ஆதாரத்தை மட்டும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் கையில் வந்து கொடுக்குறாங்க. நம்ம கௌதமும் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, அவங்க கொடுக்குற ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாரு. கிளம்பிட்டு என்ன பண்ண போகிறாருனாக்கா, நேராக வந்து கோர்ட்டில் போயிட்டு அங்கே ஜட்ஜி முன்னாடி வந்து இதை கொடுத்து இதை பாருங்க நீங்களே அப்படின்னு வந்து சொல்ல போறாங்க. அதை பார்த்துட்டு ஜட்ஜி என்ன பண்ண போறாங்கன்னாக்கா, நம்ம இலக்கியா வந்து விடுவிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தப்பு எல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, நாம எதுவுமே பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க 2 பேரை தூக்கி, அதாவது 2 பேர் இல்ல 3 பேரா தூக்கி தான் வந்து உள்ள வைக்க போறாங்க. இந்த பைரவி, இந்த அஞ்சலி, இந்த பணத்தை வாங்கிட்டு உள்ள தூக்கி வச்சாருங்களா இந்த போலீஸ், அவங்களையும் தூக்கி உள்ளதான் வைக்க போறாங்க. ஏன்னா பணத்தை வாங்கிட்டு இவங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நேர்மையான போலீஸ்க்கெல்லாம் வந்து மரியாதை இல்லாத வந்து போயிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி ஆளுங்களை வெளியே விடக்கூடாது, சரியான தண்டனை அப்பப்போ வந்து அனுபவிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜட்ஜி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஜட்ஜி எடுத்த முடிவு தான் ரொம்ப சூப்பர். அது மட்டும் இல்லாமல் சரியான டைம்ல இந்த டாக்டர் வந்து நம்ம கௌதமுக்கு உதவி இலக்கியா வந்து வெளியே கொண்டு வரச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த அஞ்சலிக்கும் பைரவிக்கும் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.